ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி என்னோட நாள் எப்படி போகுதுன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். காலையில் எழும்பி நல்லா சுட சுட டீ ஒன்று ஊற்றி குடிச்சிட்டு அப்படியே மெஷினில் இருந்த உடுப்பையும் எடுத்து காலையிலே நல்ல வெயில் அப்படியே காய போட்டுட்டு முத்தமெல்லாம் கூட்டி மரத்துக்கெல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு எனக்கு வீட்டுக்கிட்ட தெரிஞ்சவங்க பிலாக்கா தந்திருந்தாங்க. அந்த பிலாக்காவையும் சுத்தம் செஞ்சு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு சமைக்கிறதுக்கு இன்றைக்கி இறால் கறி, இறால் முருங்கைக்காய் கிழங்கெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு கறி வச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எங்களோட வீட்டுக்கு மாமி வந்துக்கிறாங்க. அவங்கள கொண்டு போய்ட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் விட்றதுக்கு போகிறோம். அப்படியே விட்றதுக்கு போக்கல வீட்டுக்கு டீ ஊற்றுறதுக்கு மாவு முடிஞ்சு அப்படியே சாய்மாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் தேத்தனி மாவும் அப்படியே வாங்கிட்டு வாரத்துக்கு போயிட்டார். ஸ்ரீலங்கா கீல்ஸ் தான் போயிட்டிருக்கிறோம். வார பையனை அப்படியே நிப்பாட்டி மாவையும் எடுத்துட்டு அப்படியே வந்தார். அதுக்கு பிறகு நைட் சாப்பாட்டுக்கு கோதுமை தோசை, அதை விறகு அடுப்பில் வெளியே வச்சு செய்வேன்னு சொல்லி விறகு அடுப்பை பற்ற வச்சு லைட்டெல்லாம் போட்டு சட்னியெல்லாம் அரைச்சி தோசை சுட போகிறேன். வாங்க சாப்பிடுவோம். லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ சொல்லுங்கள். ஆனால் அது தாளிப்பு சட்னிக்கு ஒரு தாளிப்பு தாளிக்கிறதுக்கு தாளித்து கொண்டிருக்கிறேன். தாளித்து எல்லாம் செஞ்சுட்டு நல்லா சுட சுட தோசையும் சுட்டு சாப்பிடுவோம். பாருங்கள் மக்களே, நல்லா சாஃப்டான கோதுமை மாவு தோசை. அதையும் செஞ்சு இதற்குள்ள வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. பசியில் 8 மணி ஆகுது. அப்படியே தோசையும் சுட்டு எடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க நீங்களும் மக்களே சாப்பிடலாம் எங்களோட சேர்ந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான சுவையான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் மக்களே. இப்படி தான் எங்களோட நாள் இன்றைக்கி முடிஞ்சிச்சு.